ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எஸ்ஓஎம்மோட சில அப்ஜெக்டிவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கு எதுனா ஜெயராம் ரெட்டி புக்கு வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எலாஸ்டிசிட்டி ஆஃப் யர் பாடி அப்படின்னு ஸ்டேட்ஸ் பண்ணுறப்ப கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படித்து பாருங்கள். எலாஸ்டிசிட்டி ஆஃப் பாடிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, the property by which a body returns to its original shape after removal of load. அது கரெக்டாக இருக்குமா? ஸோ ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின், ரெசிஸ்டன்ஸ் டு த ஃபோர்ஸ் ஆக்டிங், லார்ஜ் டிஃபார்மபிலிட்டி ஆஸ் இன் கேஸ் ஆஃப் ரப்பர் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸு. ஸோ இதில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணணும்னா, எலாஸ்டிசிட்டிங்கிறது என்னதுன்னா, ஒரு மெட்டீரியல் வந்து அகைன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து இழுத்தோம்னா பேக் டு ஒரிஜினல் ஃபார்ம் வரணும். அதை எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா, த ப்ராப்பர்ட்டி பை விச் ஏ பாடி returns to its original shape after removal of the load. அதாவது ஒரு லோடு கொடுத்து அந்த லோடு ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த லோடு கொடுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அகைன் ரிட்டர்ன் டு ஒரிஜினல் ஷேப் வர்றது தான் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் பாடின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. ஸோ செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா, த ஸ்ட்ரெஸ் இன் எ மெம்பர் சப்ஜெக்ட் டு எ ஃபோர்ஸ். அது என்னன்னு சொல்லலாம்னா, ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னென்னா ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா பியூசியும் பார்த்தோம்னா சேமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து லோட் பர் யூனிட் ஏரியாங்கிறதும் கரெக்டான ஆப்ஷன் தான். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை த மெட்டீரியல்ஸ் பர் யூனிட் ஏரியா டு எ ஃபோர்ஸுங்கிறதும் ஏறத்தால சேமாக தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து எது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சூஸ் பண்ணணுன்னா சி தான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை எ மெட்டீரியல் பர் யூனிட் ஏரியாங்கிறத வந்து பர்ஃபெக்டானது ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு டெஃபினேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் பாடி அப்படிங்கிறது என்னென்னா சேம் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் பாடி விச் ரெக்கவர்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் கம்ப்ளீட்லி ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸாக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் என்னன்னா பெர்மனன்ட் செட்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்மனன்ட் செட்னா என்ன சொல்கிறது, எலாஸ்டிக்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெஸ் வரைக்கும் ஈல்ட் ஆகிட்டு அகைன் பேக் டு ஒரிஜினல் ஃபார்ம் தான் வந்து எலாஸ்டிக்னு சொல்லுவோம். பெர்மனன்ட் செட்னா அதுக்கப்புறம் வந்து இர்ரெக்கவரபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இர்ரெக்கவரபிள் டிஃபார்மேஷன் இன் த பாடி. ஏன்னா வந்து ஒரு லோடு கொடுத்தங்கப்புறம் அது வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு திரும்பி வராது. எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டீலை எடுத்துக்கோங்க. ஸ்டீல் எடுத்துகிட்டு பெண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓரளவுக்கு பெண்ட் பண்ணிங்கன்னா திரும்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரும். ஆனால் அகைன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்து பெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரிஜினல் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் டிஃபார்ம் ஆகி இன்னொரு பொசிஷனில் தான் வந்து பெண்ட் ஆகி நிற்கும். ஸோ அதை வந்து ஒரு பெர்மனன்ட் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறதுனா, ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கோம். பிளாஸ்டிக் வந்து ஹீட் பண்ணி இல்லைன்னா அது நல்லா பெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு எல் ஷேப்பில் மடிச்சிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது எல் ஷேப்பில் மடிச்சிங்கன்னா அது வந்து அந்த எல் ஷேப்லேயே தான் நிற்கும். மறுபடியும் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வராது. அந்த தான் கான்செப்ட்டு. ஸோ அடுத்தது 5வது கொஸ்டின் போகிறோம். In the case of partially elastic body, that part of a work done by the external force during deformation is dissipated in the form of heat, which is developed in the body during. So, heat develop ஆகிறப்ப force during deformation அப்படின்னு பார்க்குறோமா, இதுக்கு வந்து எக்ஸாக்டான ஆன்சர் என்னென்னு இருக்குன்னா நான் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் தான் இருக்கும். ஸோ அதே இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மைல்டு ஸ்டீலை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா ஹீட் பண்ணி அதோட ஷேப்பை மாற்றலாம். அதை நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் கான்செப்ட்டு. இந்த கேஸ் ஆஃப் பார்ஷியலி எலாஸ்டிக் பாடி தட் பார்ட் ஆஃப் த ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டியூரிங் டிஃபார்மேஷன். எலாஸ்டிக் பாடியில் வந்து டிஃபார்மேஷன் ஆகிறப்ப ஹீட்டில் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ஆஃப் எனர்ஜி அந்த மாதிரி ரிலீஸ் ஆச்சுன்னா நான் எலாஸ்டிக் டிஃபார்மேஷனுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The law stress is proportional to strain within the certain limits அப்படிங்கிறது பார்த்தோம்னா இது நல்லா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று. ஸோ ராபர்ட் ஹூக்குங்கிறது தான் வந்து சரியான ஆன்சராக இருக்கும். தாமஸ் எங்கே கண்டுபிடிச்சிருப்பார், இருந்தாலும் வந்து ராபர்ட் ஹூக்கு தான் வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின் வித்தின் த செர்டைன் லிமிட்ஸ் அப்படிங்கிறத வந்து டெரைவ் பண்ணியிருப்பார். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த 7th கொஸ்டின் பார்க்கலாம். எ மெம்பர் வித் எ கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஏ mm ஸ்கொயர் இஸ் சப்ஜெக்ட் டு எ ஃபோர்ஸ் ஆஃப் P Newton. It is L mm long and of Young's modulus E Newton per mm square. The linear strain will be. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். லீனியர் ஸ்ட்ரெயினுங்கிறது பார்த்தோம்னா strain is equal to del L by L.
ஸோ del L by Lங்கிறது சேஞ்ச் இன் லென்த் பை டூ த ஒரிஜினல் லென்த்து. சேஞ்ச் இன் லென்த்னால் நமக்கு தெரியும் PL by AEங்கிறது தான் வந்து ஃபார்முலா. ஸோ ஆல்ரெடி டினாமினேட்டரில் ஒரு L இருக்குது. ஸோ PL by AEங்கிறப்ப L கேன்சல் ஆயிரும். ஸோ P by AEங்கிறத கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த P by AE எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா Cயில் தான் இருக்குது. ஸோ P by AEங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெயினுங்கிறப்ப நீங்கள் யூனிட் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். mm/mm அல்லது நோ யூனிட் ரெண்டு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ 8th கொஸ்டின் போகலாம். Young's modulus is the ratio of normal stress to the normal strain within the proportional limit. நம்ம ரெண்டு படிச்சிருப்போம். நார்மல் ஸ்ட்ரெயின் டு த வித்தின் த எலாஸ்டிக் லிமிட்னு படிச்சிருப்போம், வித்தின் த ப்ரொபோஷனல் லிமிட்னு படிச்சிருப்போம். ஸோ எலாஸ்டிக் லிமிட் அண்ட் ப்ரொபோஷனல் லிமிட் ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணும்னா ப்ரொபோஷனல் லிமிட் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து எலாஸ்டிக் லிமிட்டுக்கு முன்னாடி தான் வந்து ப்ரொபோஷனல் லிமிட் இருக்கும். ஸோ யங்ஸ் மாடுலஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் டு த நார்மல் ஸ்ட்ரெயின் வித்தின் த ப்ரொபோஷனல் லிமிட். ஸோ 9th கொஸ்டின் போவோம். As per elastic theory of design, the factor of safety is the ratio of factor of safetyங்கிறப்ப எலாஸ்டிக் தியரி படி பார்த்தோம்னா yield stress to working stress தான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இதே வந்து ஆர்சிசிக்கு போனீங்கன்னா அதில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஆர்சிசியில் அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ எஸ்ஓஎம் பொறுத்த வரைக்கும் எலாஸ்டிக் தியரி ஆஃப் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிங்கிறது yield stress to working stress தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ 10th போகலாம். In a composite bar, the load distribution among the different materials of which it is made based on the assumption that all the materials will have same strainங்கிறதா ஆப்ஷன் சிங்கிறதா கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஏன்னா காம்போசிட் பாருங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா காம்போசிட் பார்னால் ஸ்டீலு காப்பர் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கிறது தான் காம்போசிட் பார்னு சொல்லுவோம். அதாவது மோர் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கம்பைன் டுகெதர். ஸோ காம்போசிட் பார் load distribution among different materials of which it is made based on the assumption. ஸோ அசம்ஷன்ஸ் படி பார்த்தோம்னா சேம் ஸ்ட்ரெயின் இருக்கணும். ஸோ ஸ்ட்ரெயின் தான் வந்து இப்போ நம்ம எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் ஸ்ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். செகண்ட் ஒன்று தான் வந்து ஸ்ட்ரெஸ் வரும். ஏன்னா ஸ்ட்ரெயின் இஸ் ஏ மெஷர்டு குவான்டிட்டி, ஸ்ட்ரெஸ் இஸ் ஏ கால்குலேட்டட் குவான்டிட்டின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஸ்ட்ரெயினை வந்து நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கால்குலேட் தான் பண்ண முடியும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்மளால் டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 11th ஒன் போகலாம். The stress due to temperature change in a member depends on. So due to temperature change in a member, stress வந்து எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்போர்ட்டிங் கண்டிஷன்ஸ் அட் த டூ எண்ட்ஸ். சப்போர்ட்டிங் கண்டிஷன்ஸை பொறுத்து தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு இது தெரியும் ரிஜிட் காலரில். ஸோ இது வந்து ஓகே, ரெண்டு பக்கம் ரிஜிட் காலர் இருக்குது. இது வந்து காப்பர்னு எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா இது ஸ்டீல், மேலே ஸ்டீலாகவும் கீழே ஸ்டீலாகவும் இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ரிஜிட் காலராக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப நீங்கள் இது மேலே ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு ரிஜிட் காலர்னாலையும் இந்த மொத்த மெட்டீரியல்லையும் வந்து ஈக்குவலாக லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ இதே வந்து ஒரு சைடு வந்து ரிஜிட் காலராக கொடுத்து ஒரு சைடு வந்து ஃப்ரீ எண்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து லோடு கொடுத்தீங்கன்னா இது ஃப்ரீ டு எக்ஸ்பேண்டாக இருக்கும். ஸோ del L அளவுக்கு வந்து ஃப்ரீ டு எக்ஸ்பேண்டாக இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுமானா இது ஆகிறது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 11th என்ன பார்த்தா ஸ்ட்ரெஸ் டியூ டு டெம்பரேச்சர் சேஞ்ச் இன் மெம்பர் டிபெண்ட்ஸ் ஆன் சப்போர்ட்டிங் கண்டிஷன்ஸ் அட் த டூ எண்ட்ஸ். ரெண்டு சைடில் சப்போர்ட் கண்டிஷன் இருந்துச்சுன்னா அந்த நம்ம காப்பர் கம்ப்ரெஷன், ஸ்டீல் டென்ஷன் அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணி பாருங்கள். ஸோ அதே கான்செப்ட் தான் இதுலேயும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 12th ஒன் கொஸ்டின் போகலாம். இன் யூனிஆக்சியல் டென்ஷன் அண்ட் மைல்டு ஸ்டீல் பார் the Luder's line will be. இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா inclined at 45 degree to the direction of tensile stress applied அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இது நீங்கள் எது பார்க்கணும்னா யூனிஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு டாபிக் இருக்கும் எஸ்ஓஎம்மில். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் அசம்ஷன் பண்ணிக்கும். இந்த மாதிரி பிளாக் இருக்கும். நம்ம இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இன்க்ளைண்டாக கட் பண்ணுவோம். ஸோ இன்க்ளைண்டாக கட் பண்ணி இந்த ஸோ இந்த மாதிரி இன்க்ளைண்டாக கட் பண்ணுவோம். இதில் வந்து டேஞ்சண்ட்டாக வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறப்ப இதுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், டேஞ்சென்ஷியலாக ஒரு ஃபோர்ஸ் ஆகும்.
இதை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். பி காஸ் தீட்டா, பிடி சைன் தீட்டா அந்த மாதிரிலாம் வச்சு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டாப்பிக்கில் இந்த கான்செப்ட் இருக்கும். ஸோ யூனிஆக்சியல் டென்ஷன் டெஸ்ட் ஆன் மைல்டு ஸ்டீல் பார், த லூடர்ஸ் லைன் வில் பி இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி டு த டைரக்ஷன் ஆஃப் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்ளைட் அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து 13, the percentage elongation of a material from a direct tensile test indicates. percentage elongation of a material. ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து எலாங்கேஷன் பண்ணுறோம் டைரக்ட் டென்சைல் டெஸ்ட்னால. ஒரு மெட்டீரியல் இழுக்கிறப்ப அது வந்து எலாங்கேஷன் ஆகும்ல, அது வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம டக்டிலிட்டி அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். டக்டிலிட்டினா ஒரு மெட்டீரியலை வந்து இழுக்கிறப்ப வந்து என்னென்னா அது அதோட ஷேப்பில் வந்து லீனியராக வந்து டிஃபார்ம் ஆகும். ஸோ பர்சன்டேஜ் எலாங்கேஷன் ஆகும், அதுதான் வந்து டக்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ 14th கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா, the percentage reduction in area of a member from a direct tension test indicates. இது வந்து ஆன்சர் வந்து டக்டிலிட்டி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு மெம்பர் வந்து நீங்கள் இழுக்கிறப்ப வந்து அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் வந்து குறையும், ஆனால் லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து டக்டிலிட்டி. இதுக்கும் 13 and 14 ரெண்டுக்குமே வந்து டக்டிலிட்டிங்கிறது தான் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ 15th கொஸ்டின் போகலாம். The standard gauge length over which the extension is measured to determine percentage elongation of a specimen with initial cross section of a naught. இது வந்து எதில் பார்த்தோம்னா காஜ் லென்த்துங்கிற ஒரு டாபிக் இருக்கும். டென்சைல் டெஸ்ட்லாம் எப்படி பண்ணுறோம், அதில் வந்து காஜ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இருக்கும். ஸோ காஜ் லென்த்துக்கான ஃபார்முலா என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன். ஸோ காஜ் லென்த் L0 is equal to K times of root of A0. இதை வந்து காஜ் லென்த்துக்கான ஃபார்முலா. ஸோ இதில் A0ங்கிறது வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ தட் இஸ் A0. அண்ட் கேங்கிறது பார்த்தோம்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ இது எவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்னா 5.0 to 5.65. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இது வந்து மினிமம், இது வந்து மேக்ஸிமம். ஸோ நம்ம வந்து ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 5.65 தான் எடுத்துக்கணும். இதுதான் மேக்ஸிமம்ங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் காஜ் லென்த் ஓவர் விச் த எக்ஸ்டென்ஷன் இஸ் டு மெஷர் டு டிட்டர்மின் த பர்சன்டேஜ் எலாங்கேஷன் ஆஃப் ஏ ஸ்பெசிமன் வித் இனிஷியல் கிராஸ் செக்ஷன் ஆஃப் A0 அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பிங்கிறத கரெக்டாக இருக்கும். ஸோ 5.65 ரூட் ஆஃப் A0ங்கிறத கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் 15 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நமக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இதில் உங்களுக்கு வந்து நிறைய டிஸ்கஷன் போடுறேன். இன்னும் ஏதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அது டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.